சாரதி லா ஸ்டடீஸில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ட்ரெஸ் கோடு. அடிக்கடி சிறுவினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராக்டிஸின் போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரெஸ் கோடு உங்கள் காலேஜ்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒயிட் கலர், பிளாக் கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், அதாவது முழுக்கை சட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கோடு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் அண்ட் க்ளீனாக அணிந்து தான் உங்களுடைய வகுப்பை நீங்கள் தொடர்ந்துருப்பீங்க. அதே போல் எக்ஸாம் ஹாலில் போகும்போது இந்த ஆடைகளை அணிந்து தான் நீங்கள் போகணுன்ற மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டியில், ஒரு சில காலேஜில் ரூல் இருக்குது. பல யூனிவர்சிட்டியில் இது இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கலர் ட்ரெஸ் போட்டு கூட எக்ஸாம் எழுதுதான் நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ட்ரெஸ் கோடு உங்களுக்கு கல்லூரிகள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும் இப்படி தான் இருக்கணும், நம்மளுக்கு இதுதான் ட்ரெஸ் கோடு அப்படின்ற மாதிரி, யூனிஃபார்ம் இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். மிச்சம் பாதியை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அதாவது இரண்டாம் பாதியை பற்றி பேச போகிறோம். இரண்டாம் பாதி தான் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி ட்ரெஸ் கோடை யூஸ் பண்ணுறதுன்றது தான். இந்த ஒரு 8 லைனை படிக்கும்போது ஏதாச்சும் புரிய வருதான்றதை நம்ம பார்க்கலாம். இந்திய நீதிமன்றங்களில் வழக்கறிஞர் மற்றும் நீதிபதிகள் குறிப்பிட்ட ஆடை அமைப்பை, வழக்கறிஞர்கள் மட்டும் கிடையாது, நீதிபதிகளும் இந்த மாதிரியான ட்ரெஸ் கோடை உபயோகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆடை அமைப்பை பின்பற்றுவது கட்டாயமாகும். நீதிமன்றத்தின் கண்ணியம், தொழில்முறை, ஒழுக்கம், சமத்துவம் மற்றும் கம்பீரத்தை பேணுவதற்காக இந்த ஆடை விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. எஸ், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக திகழ்வீங்க. மற்றவர்களுடைய பார்வைக்கு கம்பீரம் வரும். எஸ், கம்பீரம் வரும். கம்பீரம் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து பொறுப்பும் வந்துடணுன்ற மாதிரி நினச்சிக்கிங்க. கம்பீரம் மட்டும் இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அட்வொகேட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1961 பிரிவு 49 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஜி கீழே இந்த கான்செப்ட் உருவாக்கப்பட்டுள்ள, அதாவது இந்திய பார் கவுன்சில் விதிகள், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் பார்ட் 6 பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 வழக்கறிஞர்களுக்கான ஆடை விதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இங்கிருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதி கட்டம் கட்டி காண்பிச்சாவே உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கென்று தனி ஆடை இருக்குது, ஆண்களுக்கென்று தனி ஆடை இருக்குது. ஒயிட்னா பியூர் ஒயிட்டாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூ ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி லைன் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த விதி சொல்லுது. ஆனால் எல்லாரும் அதை போட்டுட்டு தெரிஞ்சுன்னு தான் இருக்கும். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைனை பிரிண்ட் பண்ணிக்கிறது, லீகல் சிம்பிளை பிரிண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒயிட்னா ஒயிட் பியூராக இருக்கணும். அதே போல் கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிரிண்டிங்கும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸில் சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விஷயங்கள். இந்த ட்ரெஸ் கோடில் பார்த்தீங்கன்னா நீதிபதிகளுக்கு தனியான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே போல் சீனியர் அட்வொகேட் அப்படின்ற ஒரு கேடர் இருக்காங்க, அவர்களுக்கென்று தனியாக இருக்குது. அதே போல் அட்வொகேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்கும் தனியான ட்ரெஸ் கோடு இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எப்படி பெண்கள் ஆண்களுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி அதே போல் தான். சரி, இப்போ ட்ரெஸ் கோடு பார்த்தலாம். நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பேண்ட் தெரியும், உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் அணிஞ்சிருப்பீங்க, ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு, பிளாக் கலரில் கோட்டு, எந்த வித பிரிண்ட் அவுட்டும் இல்லாத ஒரு கோட்டு, பிளாக் நீட் அண்ட் க்ளீனாக. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரோப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு தான் இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா அட்வொகேசியில் மிக முக்கியமான ஒரு ட்ரெஸ் கோடாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு கான்செப்டுக்கு மட்டும் நிறைய விதிமுறைகள் இருக்குது. இது கோர்ட்டுக்குள்ளே மட்டும்தான் அணியணும், பொது வெளியில் அணியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இப்படிப்பட்ட ட்ரெஸ் கோடை பார்த்தீங்கன்னா ஒரு சில காலங்கள் பார்த்தீங்கன்னா அணியாமல் நம்ம கோர்ட்டில் அப்பியரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரூல் சொல்லுது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கவன் அணிய வேண்டிய அவசியம் கிடையாது, உள்ளே இருக்கிற கோட் அணிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் நெக் பேண்ட் கண்டிப்பாக அணிந்து தான் உங்களால் நீங்கள் அப்பியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த ரூல் சொல்லுது. ஆனால் இதை யாரும் பெருசாக பின்பற்றுற மாதிரி எனக்கு தெரியல. நெக் பேண்டு, ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட் இதை மட்டும் போட்டுக்கிட்டு அப்பியரன்ஸ் கொடுத்து தான் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் கொடுக்கலாம் அப்படின்னு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் தெளிவாக சொல்லுது. இந்த மாதங்களில் மட்டும். எதற்காகனா அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான், மற்ற எந்த வித காரணமும் கிடையாது.
இந்த காரணங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞருடைய நலனை உள்ளடக்கியதாகத்தான் இருக்குது, மற்றபடிக்கு எந்த ஒரு சிறப்பு காரணங்களும் இல்லை அப்படின்றதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதிவிடுங்க. ஆனால் இந்த விலக்குகள், இந்த விதி விலக்குகள் பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கீழே வரக்கூடிய நீதிமன்றங்களுக்கு தான் பொருந்தும், உயர் நீதிமன்றத்திற்கோ உச்ச நீதிமன்றத்திற்கோ பொருந்தாது அப்படின்றதையும் தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நேர்த்தியாக எழுதிடுங்க இந்த ட்ரெஸ் கோட் அண்டரில். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு வினாக்களுக்கு தேவையான கான்செப்ட். உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கேட்டுட்டாங்கன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும். அதற்குண்டான கேஸ் ஸ்டடி பாருங்க. ஆர்டி சக்சேனா வெர்சஸ் பல்ராம் பிரசாத் சர்மா 2000 நடந்த ஒரு வழக்கு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில். என்ன சொல்ல வராங்க இந்த கேஸ்லன்னு பார்த்துடலாம். ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லீகல் ப்ரொஃபஷனல் என்பது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு கான்செப்ட். அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் கோடையோ அல்லது சரியான ட்ரெஸ் கோடு இல்லாமையோ இருப்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் டியூட்டியை பார்த்தீங்கன்னா அது வந்து எத்திக்ஸை பார்த்தீங்கன்னா மீறுது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி ஆர்டர் கட்டெல்லாம் எதுவும் சொல்ல, வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரெஸ் கோடை அழகாக யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.